சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 10/11/2020 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகி உங்களை சதோ பிரதானமாக்கணுன்ற ஒரே கவலை, ஒரே கவனம் தான் இருக்கணும் குழந்தைங்களுக்கு. இந்த சங்கமயுகம் ஃபுல்லாக அதுதான் மெயின் லட்சியம். அதனால் எந்த விதமான பலகீனமும் இல்லைதானு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த பலகீனமும் இருந்துடக்கூடாது. இல்லை, துணியை நல்லா ப்ரெஷ்ஷை போட்டு கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் துவைக்கிற மாதிரி ஆத்மாவை துவைக்கணும். பலகீனம்தான் அழுக்கு, அது இருக்கவே கூடாது. மாயா எந்த தப்பும் உங்களை பண்ண வச்சிடக்கூடாது. அதில் கவனம் கொடுங்க. கேள்வி. பாபா நேற்று குழந்தைங்க வாயில் பாபா பாபான்னு வந்துக்கிட்டே இருக்கணும்னார். இன்றைக்கி சொல்கிறாரு, குழந்தைங்க வாயில் எந்த மங்களகரமான வார்த்தை வரணும்? ஒன்று பாபா, அடுத்தது நாங்கள் சாதாரண மனிதனிலேருந்து ஸ்ரீ நாராயணனாக ஆகியே தீருவோம். வேறு எந்த குறைந்த பதவியும் கிடையாது. நாராயணன் தான் எங்களுடைய லட்சியம். ஒரு அஞ்ஞானத்தில் கூட ஒன்று சொல்லுவாங்களா, அடைந்தால் மகாதேவன் அல்லது மரணதேவன் அப்படின்வாங்கள்ல, அல்லது மகாதேவி அல்லது மரணதேவி அப்படின்ட்டு. ஸோ நாராயணனைத்தான் அடைவேன், நாராயணன் பதவியைத்தான் அடைவேன், மகாலட்சுமியைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே மகாலட்சுமி மாதிரி பொண்ணு வேணும்னு தேடுறாங்க கலியுகத்தில். நம்ம மகாலட்சுமியே கல்யாணம் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ போதை இல்லையா? ஸோ அதை திரும்ப திரும்ப மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்கள் உதட்டிலருந்தும் அதுதான் வரணும். ஏன்னா இந்த உலகத்தின் எஜமானர்களாக நாம் தான் இருந்தோம், மீண்டும் ஆகிட்டு இருக்கிறோம். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, மிக உயர்ந்த இலக்கு. ஆனாலும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இலக்கு. ஏன்னா நான் தான் இருந்தேன், அதுவும் ஞாபகம் இருக்கணும். ஸோ இலக்கு மிக உயர்ந்த இலக்கு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதோடைய நினைவு தான் எல்லா பண்டிகையும். வழுக்கு மரம்ன்ட்டு ஏறுவாங்க, அப்படியே எண்ணெய் தடவி வச்சுருப்பாங்க, மேலே புதையல் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ ஏறணும். அது இல்லாமல் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எவ்வளோ கவனம் இல்லையா? அங்கே நிறைய புதையல் இருக்கலாம், ஆனால் அதை விட மிக பெருசு 21 பிறவிக்கு சொர்க்கராஜ்ய பாக்கியம், மிகப்பெரிய இலக்கு. இப்போ ஒவ்வொரு அடியிலும் கவனமாக இருக்கணும். டக்கு டக்குன்னு வழிக்கு விட்டுரும் மாயா. ஸோ அதுக்கு தான் சார்ட் வையுங்க. மேலே ஏறிட்டு இருக்கிறீங்களா, இறங்குறீங்களா, அதே இடத்துல நிற்கிறீங்களான்னு தெரியணும்ல, அதுக்கு தான் சார்ட் வைங்க. உங்களுடைய லட்சியம் எப்போவுமே உங்கள் முன்னாடி இருக்கணும். நாராயணன் ஆகணும், லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கணும், அல்லது லக்ஷ்மி ஆகணும், நாராயணன் கல்யாணம் பண்ணிக்கணும். இதே தான் மைண்டில் இருக்கணும். ஸோ அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருபொழுதும் மனசு உடைஞ்சு போகக்கூடாது. எப்படிப்பட்ட மாயா வரட்டும், ஒரு தடவை விழுந்தாலும் அடுத்து விழக்கூடாது. ஒரு தடவை செஞ்ச தப்ப அடுத்து பண்ணக்கூடாது, அம்மா சொல்கிற மாதிரி. ஸோ அதில் கவனம் வைங்க. அதுக்கு சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓம் சாந்தி. பாபா ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ பேங்க்கில் காசு போடுறோம் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் காசு போடுறோம், 2 வருஷம் கழிச்சும் அப்படியே இருந்துச்சுன்னா ஏறணும்ல. அதேமாதிரி தான் இங்கே நீங்கள் சார்ட் வைக்கும்போது தான் நீங்கள் முன்னேறுறீங்களா இல்லையானே தெரியும். காசை போட்டு கம்முன்னு இருந்துடுவீங்களா இல்லையா? அப்போ ஒழுங்காக வட்டி இல்லைன்னா வட்டி கொடுக்குற பேங்க்கில் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் எதுலையாவது போடுவோம்ல. அதேமாதிரி தான் இங்கேயும் சார்ட்டு பார்த்தா தான் தெரியும் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க. அப்போ இன்னும் அதிக கவனம் கொடுக்கணும். எதனாலெல்லாம் நம்ம நேரம் வீணாச்சு அப்படின்னு செக் பண்ணுவோம். ஏன்னா நேற்று சொல்லியிருக்கார் இல்லையா, இருக்கிறதுலே உங்களுடைய நேரம் தான் மிக மிக விலை மதிப்பற்றது, வீணாக்காதீங்க என்று. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்க கிட்ட பாபா பேசுகிறேன். இங்கே நினைவு யாத்திரையில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்? ஆத்ம உணர்வில் உட்காந்து அப்பாவை நினைவு பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். எப்போவுமே இதை ஞாபகப்படுத்தணும். குறிப்பாக முரளி கேட்பதற்கு முன்பு யோகத்தில் உட்காருவாங்கள்ல, அப்போ ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள், ஞாபகப்படுத்தணும். ஏன்னா உங்களுக்கு இந்த எச்சரிக்கை தான் பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நான் ஆத்மா, இதை உணர வைக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார், இந்த ஞானத்தை கொடுக்க. கர்மேந்திரியங்கள் மூலமாக இந்த ஞானத்தை படிக்கிறேன்னா, பாபா கூட கர்மேந்திரியங்களின் ஆதாரத்தின் மூலமாகத்தான் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். பிரம்மா உடலை கடனாக எடுத்து
சொல்கிற முதல் மந்திரம் என்ன? அப்பாவை நினைவு செய்யுங்க, என்னை நினைவு செய்யுங்க. இது ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம் கிடையாது இல்லையா? இங்கே எல்லாமே அர்த்தம் தெரிஞ்சு பண்ணுறோம். ஞானக்கடலாக இருக்கக்கூடிய சிவத்தந்தை பதித்த பாவனர் அவர் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அவர் கொடுக்குற முதல் நம்பர் பாடமே என்னது? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்யுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேறு எந்த சத் சங்கத்திலையும் இப்படி சொல்லவும் தெரியாது, சொல்கிறதும் கிடையாது. இன்றைக்கி சூப்பராக சொல்லியிருக்காங்க. செயற்கையாக நிறைய இயக்கங்கள் ஆரம்பமாயிடுச்சு. நீங்கள் சொன்னதை அப்படியே கேட்டுட்டு சொல்கிறாங்க, ஆனால் அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்போ நம்ம யூடியூப்பில் போடுறோம், நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா, கண்டென்ட்டுக்காக பார்ப்பாங்க. ஸோ இது நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம், பட் ஆனால் அவங்க அதை உணர்ந்து சொல்ல முடியாது, அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அதேமாரி ஜெகோவின் சாட்சிகளும் நம்ம ஞானம் அப்படியே அவங்க சொல்கிறாங்க, அது எப்படி போச்சுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இதோடைய உண்மையான அர்த்தம், அந்த ஆழம் அவங்களால உணர முடியாது. அதை விளக்கம் கொடுக்கறதுக்கான அறிவும் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இதை புரிஞ்சிடுச்சுன்னா இதை விட்டு அவங்க ஏன் வெளில போகிறாங்க? ஸோ பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறேன், எல்லையற்ற தந்தையை நினைவு பண்ணுங்க, உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, இது பழைய உலகம். இங்கே இருக்கிறத நினைவு பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? துக்கம்தான் வரும். அதனால்தான் இந்த உலகத்தின் விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் நினைத்தாலும் துக்கமே. அதனால்தான் பார்க்காதீங்க, கேட்காதீங்க, அப்பாவை மட்டும் நினைவு பண்ணுங்கள், போக போகிற சொர்க்கத்தை நினைவு செய்யுங்க. அப்போ தான் பாவம் அழியும், குஷி குஷியாக சொர்க்கத்துக்கு போவோம். புது உலக சொர்க்கத்துக்கும் பழைய உலக கலியுகத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. சொர்க்கம் புத்தம் புது உலகம், தூய்மையான உலகம். இது பழைய அழுக்கான குப்பை கலியுகன்றது. பதித்த பாவனா எங்களை தூய்மையாக்குங்கன்னு தான் நீங்கள் கூப்பிட்டீங்க பக்தியில். கீதையில் கூட மன்மனாபவ நிரந்தரமாக என் ஒருவனை நினைவு செய்யன்னு இருக்குது. அனைத்து தேக உணர்வையும் தியாகம் செய்து உன்னை ஆத்மானு உணரு அப்படின்னு இருக்குது. முதல்ல பரந்தாமத்தில் ஆத்மா இருக்கும் பொழுது தேகத்தின் எந்த உறவும் கிடையாது. பிறகு தான் இங்கே உடல் எடுத்து பாகத்தை நடிக்குது, அப்போ தான் சம்பந்தம் ஏற்படுது. ஸோ அதற்காக தான் சொல்லப்படுது, நீங்கள் தனியாக வந்தீர்கள், தனியாகத்தான் செல்ல வேண்டும். சூப்பர் இல்லையா? அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தையோடு சேர்ந்தா வந்தீங்க? இல்லை, வெறும் ஆத்மா வந்துச்சு, உடலே இல்லாமல். அதே மாதிரி உடலே இல்லாமல் ஆத்மா தான் போகணும். ஆனால் மனிதர்கள் இதை கரெக்டாக சொன்னாலும் இதோடைய அர்த்தத்தை அவங்க புரிஞ்சிக்கிறது கிடையாது. நாம் தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம். நினைவு யாத்திரையின் மூலமாக, அதாவது யோக பலத்தின் மூலமாக நம்ம தூய்மை ஆகிட்டு இருக்கிறோம். இதுதான் ராஜயோகத்தின் பலம். என்ன பலம்? உங்களை தூய்மையாக்குது, ஜென்ம ஜென்மாந்திர பாவத்தை எரிக்குது. மற்ற எல்லாமே ஹடயோகம். அதன் மூலமாக தற்காலிகமாக வேணால் ஆரோக்கியமாக இருக்கலாம், அவ்வளோதான். பாவமெல்லாம் எரியாது, அதனால் குணமெல்லாம் மாறாது. சத்தியுகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னா அங்கே ஹடயோகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஹடயோகத்தை தான் பின்னாடி எக்ஸசைஸ்னு வெஸ்டர்ன் இதிலேருந்து வருது. ஸோ இதுக்கான அவசியமே கிடையாது, அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆனால் இந்த அழுக்கான கலியுகத்தில் தான் இந்த மாதிரி ஹடயோகம்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது உடல் ஆரோக்கியத்துக்கு. ஏன்னா இது பழைய உலகம். சத்தியுகம் புது உலகம் கடந்து போயிடுச்சு இல்லையா? ஆரம்பத்தில் 5000 வருடம் முன்பு இருந்தது, அங்கே லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது அப்படின்னு உலகத்தில் யாருக்குமே தெரியல. சொர்க்கத்தில் அனைத்தும் புத்தம் புதியதாக இருக்கும். பிரியதர்ஷினிகளே விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. புது உலகம், சொர்க்கம், தங்க யுகம் அது வரப்போகுது. எழுந்துறீங்க, ஆத்மானு உணருங்க. ஏன்னா ஆத்மா தான் அங்கே போகுது. அதுக்கு தான் ஆத்மாவை எழுப்புறார். அதுதான் கல்லறையில் இறுதியில் எழுப்புவேன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. பழைய யுகம் அல்லது பழைய உலகம் இந்த கலியுகம்.
யாருமே இதை சத்தியுகம் புது உலகம்னு சொல்ல மாட்டாங்க. இது கலியுகம், பழைய யுகம், இரும்பு யுகம். சத்தியுகத்துக்கு போகிறதுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். உலகத்தில் எந்த ஆசிரியரோ எந்த குருமாரோ நீங்கள் புது உலகத்தில் ராஜ பதவி அடையிறதுக்காக இதை படிக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்குறத சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ குழந்தைங்களுக்கு அனைத்தையும் பாபா ஞாபகப்படுத்துகிறார். அதனால் இவ்வளவும் தெரிஞ்சுட்டு எச்சரிக்கை இல்லாமல் இருக்காதீங்க, அலட்சியமாக இருக்காதீங்க. பாபா குழந்தைங்களுக்கு அனைத்தையும் புரிய வைக்கிறார், அனைத்து ரகசியத்தையும். நீங்கள் எங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் என்ன காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் அதை ஆத்மான உணர்ந்து அந்த காரியத்தை பண்ணுங்கள். இல்லையா? நான் ஆத்மான உணர்ந்து, ஆத்மா நான் செஞ்சிட்ருக்கேன், ஆத்மா நான் உட்காந்துட்ருக்கிறேன் அப்படின்னு நான் ஆத்ம உணர்வில் இருந்துக்கிட்டு பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு ஆத்மான்னு போடுறீங்களோ இதுதான் அங்கே வரப்போகுது சொர்க்கத்துக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பற்றை எப்படி விடுறது அப்படின்றாங்களே. சொர்க்கத்தில் பற்று இல்லாமல் இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு? ஆத்ம உணர்வில் இருந்தால். ஸோ இப்போ அந்த ஆத்ம உணர்வு தான் வர வைக்க சொல்கிறார். அப்போ ஆத்ம உணர்வில் வரும்போது தானாகவே எல்லாமே போயிடும். ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பற்று தான் வலியை கொடுக்கும். அதேமாரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்த்து டயர்ட் ஆகுதா, அப்போ ரெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ பாபா நினைவில் இருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் நினைவில் உட்காருங்க. அப்போ தான் ஆத்ம தூய்மையாகும். வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி. ஆத்மாவை தூய்மையாக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி, நினைக்கிறது மட்டும்தான். நம்ம புது உலகத்துக்காக இந்த ராஜயோகத்தை படிக்கிறோம். கலியுக ஆத்மாக்களால் அங்கே போக முடியாது. ஸோ இங்கேருந்தே நம்ம சத்தியுக ஆத்மாக்களாக மாறுவதன் மூலமாக தான் சத்தியுகமே வருது. இப்போ எல்லா ஆத்மாக்களுடைய சிறகுகளையும் மாயை உடைச்சிடுச்சு. ஏன்னா ஆத்மா பறக்கக்கூடியது தானே. ஒரு உடம்பு விட்டுட்டு டக்குன்னு போய் பறந்து போய் எடுத்துடுது இல்லை. ஆனால் அதால் பறக்க முடியாத மாதிரி சிறகை உடைச்சிடுது இல்லை, மேலே பறந்து போக முடியாத மாதிரி கீழே மீண்டும் மீண்டும் ஜென்மம் எடுக்குது. ஆத்மா தான் இருக்கிறதுல அதிவேக ராக்கெட். ஸோ குழந்தைங்க இதெல்லாம் இந்த புது விஷயத்தெலாம் கேட்கும்போது ஆச்சரியப்படுறீங்க. ஆத்மா இருக்கிறதுல அதிவேகமான ராக்கெட், அதே நேரத்தில் ரொம்ப 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 சின்ன ராக்கெட்டும் கூட. 84 பிறவி பாகமும் அந்த சின்ன ராக்கெட்டில் தான் பதிவாகி இருக்குது ஆத்மாவில். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை மனசில் வச்சுக்கிறதன் மூலம் சதா ஆனந்தமாக ஊக்க உற்சாகத்தோடு இருப்பீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கண்காட்சியில் பாபா விளக்கம் கொடுக்கும் பொழுது கிறிஸ்தவ சகோதரிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கும்போது 5000 வருஷம் முன்னாடி இதேமாதிரி நீங்கள் வந்திருக்கிறீங்க, இப்போ வந்துங்கன்னா இதை சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த ஊக்க உற்சாகம், ஞானத்தை விட அந்த குஷிப்படுத்துகிற விஷயம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம மனசு குஷியாக இருக்கணும்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு செகண்டில் ஆத்மா பறந்து போயிடும். ஸோ அதை பற்றி சிந்தனை பண்ணணும். அப்போ கடைசி நேரத்தில் என்ன எண்ணம் இருக்குதோ அங்கே ஓடி போயிடும். அப்போ எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. 84 பிறவி பாகம் ஏற்கனவே ரெக்கார்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். நாராயணன் பாகம் ஏற்கனவே ரெக்கார்டாகி இருக்குது. ஸோ அதை தட்டி எழுப்புகிறோம், அவ்வளோதான். புதுசாக உருவாக்கல, உள்ளே இருக்கிறதே எழுப்புகிறோம். க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தானாக உள்ளே இருக்கிறது ஏந்திரிச்சிடும். அத்திவரதர் ஏந்திச்சிடுவார் குளத்துல இருந்து. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை மனசில் போட்டு சிந்தனை பண்ண அவ்வளோ குஷியாக இருப்பீங்க. ஸோ பள்ளி மாணவர்கள் தங்களுடைய படிப்பை சதா ஞாபகம் வச்சுருக்கிறாங்கல்ல. நீங்களும் மாணவர்கள் தானே. உங்கள் புத்தியில் என்ன இருக்குது? இந்த ஞான கருத்துக்கள், இனிமையான சந்தோஷம் நிறைந்த ஞான விஷயங்கள் தான் உங்கள் புத்தியில் இருக்குது. அதனால தான் சந்தோஷமாக இருக்கிறீங்க. புத்தி ஒன்றும் உடலில் கிடையாது. மனம் புத்தி ரெண்டுமே ஆத்மாவில் தான் இருக்குது. ஆத்மா தான் படிக்குது, ஆத்மா தான் எல்லா காரியத்தையும் பண்ணுது. சிவபாபாவும் உங்களை மாதிரியே ஒரு ஆத்மா தான், ஆனால் அவரை பரம் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உயர்ந்த ஆத்மா, ஞான கடலாக இருக்கிறாரு. நம்மள மாதிரியே அவரும் ரொம்ப 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 சின்ன புள்ளி தான். குழந்தைங்களுக்குள்ள இப்போ பாபாவுடைய சமஸ்காரத்தினால நிரப்பிக்கிறோம் அப்படின்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாது இல்லையா. கடவுள் தன்னுடைய சமஸ்காரத்தினால குழந்தைங்களை நிரப்புறார். உங்களுக்குன்னு தனியாக எந்த சமஸ்காரமும் வேண்டாம், அது ஃபுல்லாக சாத்தானுடைய சமஸ்காரம் அப்படின்னு அவருடைய குணத்தை இன்ஸ்டால் பண்ணுறாரு நமக்குள்ளே. அப்படிங்கிற ரகசியம் யாருக்கும் தெரியாது. அதனால்தான் பைபிளில் என் சாயலில் என் குமாரனை படைத்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அவரை மாதிரியே நம்மளை உருவாக்குறார். நாம் யோக பலத்தின் மூலமாக இப்போ தூய்மையாகிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் முயற்சி பண்ணணும் இல்லையா? யோக பலத்தை அதிகரித்து தூய்மை ஆகிறதுக்காக முயற்சி பண்ணணும். இந்த படிப்பில் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்ற கவலை இருந்துக்கிட்டே இருக்கணும், கவனம் இருக்கணும். ஸோ இதில் நம்பர் 1 பாடமே என்னது? ஆத்மாவாகிய நான் சதோ பிரதானம் ஆகணும், எந்த விதமான பலகீனமும் இருக்கக்கூடாதுங்கிறது தான். இதே தான் மைண்டில் இருக்கணும். சதோ பிரதானம் ஆகணும் இல்லை, எல்லா பலகீனமும் போனால் தான் சதோ பிரதானம் ஆகும். இதே தான் மைண்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா, இது உங்கள் மைண்டில் இல்லைனாலே ஃபெயில் ஆகிடுவீங்க. மாயா மறக்கடித்து தப்பான காரியத்தை பண்ண வச்சிடுது. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, சார்ட் வைக்கணும். அப்போ தான் முழு நாளும் பாவக்காரியம் செய்யாமல் இருக்கிறனா அப்படின்னு தெரியும். ஆனால் என்ன பண்ணுது மாயா? சார்ட்டு கூட வைக்க விட மாட்டேங்குது. சார்ட் வச்சா தானே அலர்ட்டாக இருப்பேன், சார்ட் வைக்க விட மாட்டேங்குது இல்லையா? அந்த அலட்சியம், சோம்பேறித்தனம். அப்போ மாயோடைய பிடியில் அந்த மாதிரி சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட மனசு என்ன சொல்லுது? சார்ட் வைக்கணும்னு சொல்லுது. ஆனால் மாயா விட மாட்டேங்குது. எப்போவுமே ஒரு நல்ல வியாபாரி லாப நஷ்ட கணக்கு வைப்பார். அப்படி இருக்கும்போது இது மிகப்பெரிய கணக்காச்சு. 21 பிறவிக்கான வருமானத்தை அலட்சியமாக விடலாமல். ஸோ அதனால் அலட்சியம் இருக்கக்கூடாது, எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ஆனால் சில குழந்தைங்க ரொம்ப அலட்சியமாக இருந்து தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நிறைய தப்பு பண்ணுறீங்க. சில குழந்தைங்க பிரம்ம பாபாவை சூக்ஷ்மவதனத்துலேயும் பார்க்குறாங்க, சொர்க்கத்துலேயும் பார்க்குறாங்க. பிரம்ம பாபா கூட உங்களை மாதிரியே ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. நான் எவ்வளோ கவனம் கொடுத்தாலும் மாயை ஏமாற்றிடுது. நான் பாபா நினைவிலே குளிக்கிறேன், பாபா நினைவிலே சாப்பிட்றேன், இருந்தாலும் மறந்துடுறேன். அப்புறம் மறுபடியும் பாபாவோட புத்தி நினைக்கிறேன். ஏன்னா இது மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதில் எந்த விதமான கருத்து முரண்பாடும் இருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமான பாடம் இது. ஈஸியான பாடம் தான், ஆனால் அதை நிரந்தரமாக நினைக்கிறது கஷ்டமாக இருக்குது. மாயை அப்படி ஏமாற்றிடுது. கீதையில் தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளையும் தியாகம் செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தியாகம் செஞ்சால் மீதி என்ன இருக்குது? ஆத்மா மட்டும்தான் இருக்குது. அதுதான் அதோடைய அர்த்தம். ஸோ உங்கள் உடலை மறந்து உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஆத்மா தான் இப்போ அழுக்காகி இருக்குது, தமோ பிரதானமாக இருக்குது. அப்போ அதுதான் தூய்மை ஆகணும். ஸோ ஆத்மான்னு உணரும்போது தான் அது அழுக்காக இருக்குதுன்ற ஞாபகம் வரும். பாபாவை நினைத்து தூய்மை ஆவீங்க. ஆனால் ஆத்மா செய்கிற காரியத்தினால பாதிக்கப்படாதுன்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. அந்த பாவமெல்லாம் ஆத்மாவை சேராது, இறந்த உடனே அது தூய்மை ஆகிடுது, சாமி ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவுடைய அம்சம்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பரமாத்மாவும் ஆத்மா தானே. அதனால் என்ன சொல்லிடுறாங்க? ஆத்மாக்கள் எல்லாமே கர்மத்தின் கணக்கில் சிக்காது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தமோகுணி மனிதர்கள் தமோகுணி பாடத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க, தமோகுண ஞானத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதான் இப்படி பண்ணுறாங்க. அவங்க எப்படி உங்களை சத்தோகுணமாக ஆக்க முடியும்? நீங்கள் அவங்க வழியை கேட்டு தான் பக்தி மார்க்கத்தில் தமோ பிரதானமாக ஆனீங்க. ஆரம்பத்தில் சத்தியுகத்தில் எல்லோரும் சதோ பிரதானமாக தான் இருந்தோம். ஸோ பிறகு எல்லாமே சதோலேருந்து ரஜோ தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. ஸோ படைத்தல் மற்றும் அழித்தல் ரெண்டுமே இருக்குது. பாபா புது உலகத்தின் படைத்தல் காரியத்தை செய்விக்கிறார். பிறகு இந்த பழைய உலகத்தின் அழிவும் நடக்குது. கடவுளோ புது உலகத்தின் படைப்பவர். இந்த பழைய உலகம் கண்டிப்பாக புது உலகமாக மாறியே தீரணும். புது உலகத்துடைய அடையாளம் தான் இந்த லக்ஷ்மி நாராயணன். அவங்க தான் புது உலகத்தின் எஜமானர்கள். திரேதாயுகத்தை கூட புது உலகம்னு சொல்ல முடியாது. கலியுகமோ பழைய உலகம், சத்யுகம் தான் புது உலகம். இல்லை, திரேதாயுகம் கூட 2 கலைகள் குறைஞ்சி பழைய உலகமாக மாறிடுது. கலியுகத்திற்கும் சத்யுகத்திற்கும் இடையில் இருக்குது இந்த சங்கம யுகம். அப்போ தான் பாபா வரார். ஸோ யாராவது
எம்ஏ படிக்கிறாங்க, பிஏ படிக்கிறாங்கன்னா உயர்வு அடைகிறாங்க. அப்படி இருக்க இந்த படிப்பின் மூலமாக மிக மிக உயர்வானவர்களாக ஆகுறீங்க நீங்கள். உலகத்தில் யாருக்குமே உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தந்து யார் அப்படின்னு தெரியாது. இப்போ தான் நமக்கு இந்த உலகத்துடைய சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம யாரெல்லாம் வணங்குறோமோ அத்தனை தேவதைகளுடைய வாழ்க்கை சரித்திரமும் தெரிஞ்சிருக்கிறோம். இதுக்கு பேர் தான் ஞானம். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் எந்த ஞானமும் கிடையாது. சும்மா ஸ்தூல விஷயங்களை பக்தி செய்கிற முறைகளை அவங்க போதிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸ்தூலமாக பக்தி செய்கிற முறையை. ஸோ பக்தி நிறைய இருக்குது விஸ்தாரமாக. அதனால தான் அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அது கேட்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் விதையில் அழகு இல்லையே. மரத்துலேயும் கிளையிலையும் இலையிலையும் மலர்லேயும் கனியிலையும் தானே அழகு இருக்குது. ஆனால் எல்லாமே விதையிலேருந்து தான் வந்துச்சு. ஆனால் அது அழகாக இல்லை. ஆனால் அந்த ஒரு சின்ன விதை எவ்வளோ பெரிய அழகான மரமாக மாறுது பாருங்கள். ஸோ அப்படியே பாபா கொடுத்த ஞானத்திலிருந்து வந்த விஸ்தாரம் தான் பக்தி. அது பக்தியின் மரம். நிறைய ஸ்தூல விஷயங்கள் இருக்குது, பக்தி சார்ந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ பக்தி மார்க்கத்தில் எத்தனை விதமான பூஜை புனஸ்காரம் இருக்குது. ஞான மார்க்கத்தில் ஒரே விஷயந்தான், அப்பாவே நினைவு செய்யுங்க, மன்மனாபாபா, அவ்வளோதான். ஒரே வார்த்தை தான். சதோப்பிரதானம் ஆகணும், தம பிரதானத்துலேருந்து சதோப்பிரதானம் ஆகணும்னா என்னொருவனை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார், அவ்வளோதான். ஏன்னா தூய்மை ஆகிறதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்க. தூய்மை ஆக்குபவரே எங்களை தூய்மை ஆக்குன்னு தானே கூப்பிட்டீங்க. ராவண ராஜ்யத்தில் எல்லாரும் அழுக்காக துக்கம் நிரம்பியவர்களாகத்தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அழுக்காயிட்டாலே துக்கம்தான் இருக்கும், தூய்மை ஆகிட்டாலே ஆனந்தம் வந்துடும். ராமராஜ்யத்தில் எல்லோரும் தூய்மையாக ஆனந்தமாக இருக்கிறாங்க. ராமராஜ்யம் ராவண ராஜ்யம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இரவு பகலுக்கான வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். உங்களை தவிர வேறு யாருக்கும் ராமராஜ்யத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த ராமராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணி இருக்கிறீங்க. 84 பிறவி ரகசியம் பற்றியும் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மற்றவர்களும் சொல்லுவாங்க பகவானின் மகா வாக்கியம், என் ஒருவனே நினைவு செய் அப்படின்ட்டு. அதனால் என்ன? ஏன்னா எதுக்கு நினைவு செய்யணும்னு தெரியாது. நம்ம எப்படி 84 பிறவி எடுத்தோம், ஆரம்பத்தில் என்னவாக இருந்தோம், கடைசியில் என்னவாக இருந்தோம் தெரியாது. ஏன்னா அவங்க புல்லாகி பூண்டாகின்னு ஆரம்பிப்பாங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ அங்கே கடவுளுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நாம் முதல்ல ஆரம்பத்தில் பர்ஃபெக்டாக இருந்தோம், இப்போ தான் மோசமாக இருக்கிறோம். மீண்டும் பர்ஃபெக்ட் ஆகணும், சம்பூர்ணமாகணும். அதுக்கு அப்பாவை நினைக்கணும். ஸோ இந்த கல்பத்தின் சக்கரம் முடியுது. மீண்டும் அடுத்த கல்பத்தின் சக்கரத்தில் நம்ம நுழையிறோம். மற்றபடி கீதா உபதேசம் பண்ணுறேன்ட்டு நிறைய சத்சங்கங்கள் நடத்துகிறாங்களே, அங்கே போய் கேட்டு பாருங்கள், நம்ம ஞானம் எங்கேயாச்சும் கொஞ்சமாவது அங்கே இருக்குதா அப்படின்ட்டு. சும்மா படித்து ஒப்பிச்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய புத்தியில் இந்த ஞானம் சொட்டிக்கிட்டே இருக்குது இல்லையா? யார் வந்தாலும் டக்கு டக்குன்னு ஞானம் கொடுக்க முடியுது. ஏன்னா நமக்கு தெரியுது, அந்த கீதா உபதேசம் படித்தவங்க ஒன்றும் எல்லாருக்கிட்டையும் கீதையை சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. குரான் பைபிளில் படித்தவங்க ஒன்றும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. காரணம், அந்த ஞானத்துடைய சாரம் தெரியாது, அது என்னன்னு தெரியாது. நமக்கு அது இருக்கிறதுனால தான் டக்கு டக்குன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம். பாபா கேட்குறாரு, குழந்தை ஏற்கனவே என்னை சந்திச்சிருக்கிறியா? உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பாபா, முந்தைய கல்பத்திலே சந்தித்தோம். ஸோ அப்போ அந்த ஞானம் சொட்டிக்கிட்டே இருக்கிறனால தான் டக்குன்னு சொல்கிறோம். முந்தைய கல்பத்தில் நடந்த மாதிரி நடக்குது ஒரு விஷயமும். ஸோ பாபா கேள்வி கேட்டு கரெக்டான ஆன்சரை நீங்களும் அர்த்தத்தோடு சொல்கிறீங்க. பாபா கேட்குற கேள்விக்கு ஒன்றும் நீங்கள் கிளிப்பில்லை மாதிரி சொல்லலை, உங்களுக்கு ஞானம் தெரியுது சொல்கிறீங்க. பிறகு பாபா கேட்குறாரு, போன கல்பத்தில் சந்திச்சுமாக்க வந்தால் ஏன் சந்தித்தோம், சந்தித்ததுனால என்ன அடைஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உலக ராஜ்யத்தை அடைஞ்சோம் பாபா, அவ்வளோதான். எல்லாமே வந்துச்சு, சுகம், ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் எல்லாமே வந்துடுது அதில். ஏன்னா ஒட்டுமொத்த உலக ராஜ்யமே கிடைச்சிடுது, சுகம் அமைதி நிரம்பிய ராஜ்யம். நீங்கள் சாதாரண மனிதனிலிருந்து நாராயணன் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் எஜமானராகிறான்னு அர்த்தம். அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ராஜா ராணி அந்த ஒட்டுமொத்த வம்சமும் அதில் அடங்கிடுது.
ராஜா ராணி பிரஜைகள் எல்லாருமே உலகத்தின் எஜமானர்கள் ஆகிடுறாங்க. இதுக்கு பேர் தான் மங்களகரமான வார்த்தைகளை பேசுறது அப்படின்னு சொல்லப்படுது. நான் சாதாரண மனிதனிலிருந்து ஸ்ரீ நாராயணனாக தான் ஆவேன், குறைஞ்ச பதவி உடையவன் ஆக மாட்டேன் அப்படின்னு இருக்கணும். அதுதான் சுபமான விருப்பம், சுபமான வார்த்தைகள். அதுதான் உங்கள் வாயிலிருந்து வரணும். பாபா சொல்கிறார், ஆமாம் குழந்தை, நாராயணன் தான் நீ ஆகணும். அதுக்கு முழு முயற்சி பண்ணு. சார்ட்டு வை, சார்ட்டை கவனி, ஏன் குறையுது கேளு. இப்படித்தான் நான் நினைவு சும்மா அரை மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும் நினைக்கிறேன், அல்லது அது கூட வரல அப்படின்னா நான் எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும் இந்த ரேஞ்சில் நினைவு இருந்தால் அப்படின்னு கேளு. நினைவு அதிகரிக்கிறதுக்கு யுக்தியை உருவாக்கு, நேரத்தை ஒதுக்கு. ஏன்னா இதை விட்டால் வேறு வழி கிடையாது. நோகாமல் உலக ராஜ்யம் கிடைக்குது. ஜஸ்ட்டு நினைக்கணும் உலக ராஜ்யத்தையும் அதை கொடுக்குற அப்பாவையும், அவ்வளோதானே. ஸோ இந்த வழி எத்தனை பேருக்கு நான் கொடுத்தேன்? ஏன்னா நிறைய பேர் பிரஜைகள் ஆக்கினா தான் நீங்கள் ராஜாவாக்க முடியும். அதாவது ஞான குருடர்கள் எத்தனை பேருக்கு நான் வழிகாட்டும் கைத்தடியாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. நீங்கள் எந்த சேவையும் செய்யலைன்னு நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதான் நம்ம பிரஜையாக தான் ஆவோம் அப்படின்ட்டு. அதனால் உங்கள் மனசை கேளுங்க, நான் இப்போ இந்த உடலை விட்டால் என்ன பதவி அடைவேன்? ஏன்னா மிக உயர்ந்த இலக்கு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சில குழந்தைங்க இதை புரிஞ்சிக்கிறாங்க, நாம் சரியாக நினைவில் இல்லை, அப்போ நம்ம சார்ட் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ நினைவில் இருக்கணும், சார்ட்டு வச்சே ஆகணும். அன்றைக்கி நினைக்கலன்னா 0 போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி போடலையே, முட்டை எடுத்துருக்குறோமே இல்லையா. ஸோ அப்போ நமக்கு தோணும் இல்லையா, முட்டை எடுத்தாலும் ஸ்கூலில் 0ன்னு போட்டு ரேங்க் கார்டில் கொடுக்குறாங்கல்ல, அதை பார்க்கும்போது தான் அவனுக்கு வைராக்கியம் ஆகுது, ஐயோ நம்ம படிக்கணும்ன்ட்டு. ஸோ அதேமாதிரி நீங்கள் போடுங்க. ஸோ அப்போ சார்ட்டை வைக்கலைன்னா மனசொடிஞ்சு போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் மனசொடிஞ்சு போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ அழகாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா. இந்த ஞானத்தை நல்லா உள்வாங்கி படிக்கிறீங்க, பாபா என்கிட்ட பேசுகிறாருன்னு படிக்கிறீங்கன்னா, பாபா நினைங்கன்னு தினமும் சொல்கிறார். எப்படி நீங்கள் நினைக்காமல் இருக்க முடியும்? அப்போ அந்த அழகாக படிக்கிறீங்க, கவனம் கொடுக்காமல் இருக்கிறீங்க. ஸோ சும்மா உட்காந்துக்கிட்டு நான் புத்திசாலி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா கடைசியில் ஃபெயில் ஆகிடுவீங்க. நினைவு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ உங்களுக்கு நீங்களே நன்மை செய்கிறது நினைவின் மூலமாக தான். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது சேவை, அதுலேயும் மனச சேவையும் வந்துடுது. ஆனால் நீங்கள் கேட்குறத நம்பி அவங்க பக்காவாக போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. உங்களுடைய லட்சியம் லக்ஷ்மி நாராயணன் ஆகணும் அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி இருக்குது, லட்சியம் இருக்குது உங்கள் முன்னாடி. ஸோ அதனால் தான் பாபா சொல்கிறார், அந்த லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோ பார்த்துட்டு மகாவிஷ்ணு ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே உட்காருங்க. அவங்க கண்ணை பாருங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்குது, கொஞ்சம் கூட அந்த காமம் இல்லைன்றது அந்த கண்ணில் தெரிந்து பாருங்கள், குழந்த மாதிரி. அந்த மாதிரி என்னுடைய கண்கள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருங்க இல்லையா. அந்த முகத்திலே அந்த தெய்வீக குணம் தெரியுது பாருங்கள். ஸோ அப்படி நான் ஆகணும், அப்படி ஆகிறதுக்காக நான் படிக்கணும். இதுவும் அதிசயம் தானே இல்லையா. ஜஸ்ட்டு இந்த படிப்பில் நாராயணன் ஆகிறோம், இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய அதிபதி, மிகப்பெரிய பணக்காரன் ஆகிறோம். முழு கல்பத்தில் நம்பர் 1 பணக்காரன் ஸ்ரீ நாராயணன். அதனால் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டேக்ஸு பிரச்சனை கிடையாது, மக்களில் வயிறேறிற பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் அவரையும் பிடிக்கும், அவருக்கும் எல்லாரையும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ராஜ்யம் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம். ஆனால் கலியுகத்தில் அவங்க ராஜ்யம் இல்லை. ஆனால் அடுத்ததே வரப்போகுது சத்தியுகம். எங்கேருந்து திடீர்னு வருது ராஜ்யம்? எல்லாமே இப்போ படிக்கிறத பொறுத்து தான் இல்லையா. ஏன்னா குணத்திற்கு ஏற்ப அவ்வளோ பெரிய ராஜ்யம் கிடைக்குது. கலியுகத்தில் யாரும் அந்த குணம் கொண்டவர்கள் இல்லையே. அப்போ இந்த படிப்பின் மூலமாக அந்த குணத்தை வளர்த்துக்கிறீங்க. மற்றபடி தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் சண்டை நடந்துச்சு, தேவதைகள் அசுரர்கள்கிட்ட ராஜ்யத்தை பறிச்சிட்டாங்கன்னு கிடையாது. எப்படி தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும்?
ஏன்னா நீங்கள் தான் இப்போ அசுரராக இருக்கிறீங்க, தேவதை ஆகணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அசுர குணத்தை பாபாவின் நினைவிலிருந்து அழிப்பதன் மூலம் தேவதை ஆகிறீங்களே தவிர தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கலை, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடக்கலை. நீங்கள் ஒன்றும் யாரு கூடயும் போய் சண்டை போடுறது கிடையாது. அதனால் யுத்தம் அப்படின்ற வார்த்தையே தேவையில்லாதது. இது மறைமுகமான யுத்தம், ஸ்தூல யுத்தம் கிடையாது, மாயையோட யுத்தம். அதனால் யார் வந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்? கடவுள் சொல்கிறாரு, உங்களுடைய தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறந்து உங்களை ஆத்மான்னு உணருங்கன்னு சொல்கிறார். ஏன்னா தேகம்னு நினச்சதுனால தான் நான் ஆண் பெண் காமத்தில் விழுறேங்க, நான் இன்னார் அகங்காரம் வருது. எல்லா பாவமும் உடல்னு நினச்சதுனால பண்ண. நான் ஒரு சின்ன புள்ளி, எப்போ வேணாலும் இந்த உடலை விட்டு போயிடும், அது எனக்கே தெரியாது எப்போ போவேன். அப்போ வருமா அகங்காரம், அப்போ வருமா காமம், பற்று எல்லாம். ஸோ அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஆத்மாக்களாகிய நாம பரந்தாமத்தில் வந்து உடலற்ற நிராகாரராக தான் வந்தோம். வந்து உடல் எடுத்து 84 பிறவி எடுத்து நடிப்பு நடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம், மீண்டும் நிராகாரராக உடலற்று போகணும். அதனால தான் உடல் உணர்வை விட்டுடுங்க, ஆத்ம உணர்வில் இருங்க. உடல் உணர்வை ஃபுல்லாக மறந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் தூய்மையான ஆத்மா. அந்த மாதிரி தூய்மையான ஆத்மா தான் பரந்தாம வீட்டுக்கு போக முடியும். இந்த தேகம்ன்ற துர்நாற்றத்தோடு அங்கே போக முடியாது, ஆத்ம உணர்வுன்ற நறுமணத்தோடு தான் போக முடியும். ஏன்னா சிவன் இருக்கிற இடம் சிவாலயம், அது பரந்தாமமும் சரி சொர்க்கமும் சரி. தம பிரதான ஆத்மாக்கள் போக முடியாது பரந்தாமத்துக்கு. போகிறதுக்கான சிறகுகள் உடைக்கப்பட்டு இருக்குது. ஏன்னா ஆத்மா உங்களை அழுக்காக்கிடுச்சு. அழுக்கானாலே சிறகு உடைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். தம பிரதானமாக இருக்கிறீங்க. அதனால் அவ்வளோ தூரமான அவ்வளோ பரம பவித்திரமான இடத்துக்கு உங்களால் போக முடியாது தமப்பிரதானமாக இருந்து. நாங்கள் உண்மையில் அந்த பரந்தாமத்தில் வசிப்பவர்கள் அப்படின்னு ஆத்மாக்களாகிய நீங்கள் சொல்கிறீங்க. பிறகு நீங்கள் இந்த உடம்புன்ற பொம்மையை எடுக்கிறீங்க, பஞ்ச தத்துவத்தினாலான மண் பொம்மையை எடுக்கிறீங்க, எடுத்து அதன் மூலமாக நடிக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த மண் பொம்மை தான் இந்த உடம்புன்றது தான் இந்த மண்பானையை உடைக்கிறாங்க இறுதி சடங்கப்போ. இறக்கும்போது கொல்லி வைக்கிறவங்க எடுத்துகிட்டு போய் சுற்றுறாங்க இல்லையா, ஸோ அதை உடைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த தேக உணர்வை விட்டு ஆத்மா வெளியேறுது அப்படிங்கிறதுக்காக. யாராவது இறந்துட்டாங்கன்னா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார், சொர்க்கவாசி ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. யார் ஆனாங்க? யார் ஆனாங்க? உடம்பா? உடம்பு இங்கே தானே இருந்துச்சு, எரிச்சிட்டோம்ல. அப்போ எது போச்சு? ஆத்மா போச்சு. ஏன்னா உடம்பு எரிச்ச பிறகு மீதி இருக்கிறது ஆத்மா தானே. ஆனால் ஆத்மா இப்போ சொர்க்கத்துக்கு போக முடியாது, ஏன்னா ஆத்மா அழுக்காக இருக்குது. ஆனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே மனிதர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் பக்தியைத்தான் போதிக்கிறாங்க. யாரெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுடைய தொழிலை பற்றியே இவங்களுக்கு தெரியாது. சிவபக்தி தான் மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், சிவன் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவரை மட்டும்தான் நினைக்கணும். ஆனால் அவர் எப்படி உயர்ந்தவர்னு தெரியாது அவங்களுக்கு. பக்தி மார்க்கத்தில் நமக்கு தான் தெரியும். ஸோ தெரிஞ்சு அவரை நினைக்கிறோம், அவருடைய உயர்ந்த குணத்தோடு நினைக்கிறோம். அதே மாதிரி மாலை, ருத்ராட்ச மாலையை கையில் கொடுத்துட்டு சிவ சிவான்னு சொல்லிக்கிட்டு அது உருட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறத அப்படியே நம்மளும் என்ன பண்ணுறோம், அவர் குரு சொல்லிட்டாரு, நம்ம சிஷ்யன் இல்லையா, ருத்ராட்ச மாலை வச்சுட்டு சிவ 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 சிவான்னு சொல்லிட்டு இருக்கிறோம், எதையுமே புரியாமல். அதுக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம், எதுவுமே தெரியாமல் பண்ணுறோம். ஏன்னா பலவிதமான வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க குருமார்கள், மனித குருமார்கள். ஆனால் இங்கே பாப்பா ஒரே விஷயந்தான் சொல்கிறார், என் ஒருவனை நினைவு செய்தால் உங்கள் பாவம் அழியும், அவ்வளவுதான். வேறு வழி கிடையாது. ருத்ராட்ச மாலை உருட்டுறதுனாலையோ, பேரை ஜபிக்கிறதுனாலையோ, பட்டினி கிடக்கிறதுனாலையோ, நெருப்பு மேலே நடக்கிறதுனாலையோ உங்கள் பாவம் எரியாது. பாபாவையே நினச்சிட்டு இருக்கிறதன் மூலமாக மட்டும்தான் பாவம் எரியும். உங்களோட வாயினால் பாபாவை நினைக்கிறேன் சிவசிவான்னு கூட சொல்ல தேவையில்லை. குழந்தை அப்பாவுடைய பேரை ஜபிச்சிட்டே இருக்குதா என்ன?
அவர் தான் அப்பான்றது மனசில் ஆழமாக பதிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பதியணும். நீங்கள் இதை தான் பண்ணுறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. முந்தைய கல்பத்தில் யார் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் இதை புரிஞ்சுக்குவாங்க. புது புது குழந்தைங்களும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய இயக்கம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். பாபா குழந்தைங்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த நாடகம் காட்ட போகிற அனைத்து காட்சிகளையும் போக போக விலகி சாட்சியாக பார்ப்பீங்க. பாபா என்னென்ன எதிர்காலத்தில் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே ஒன்றும் உங்களுக்கு காட்சி காட்ட மாட்டார். ஏன்னா அப்படி காட்டிட்டா அது ஒரு செயற்கையாக இருக்கும், சுவாரஸ்யமே இருக்காது இல்லையா? ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நிறைய விஷயங்களை பாபா சொல்லாமல் விடுறார், நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு. இப்போதைக்கு சதோபிரதானம் ஆகணும், அதில் மட்டும் கவனம் கொடுங்கன்ற. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. பக்தி மார்க்கத்தில் எதுவும் புரியாத முட்டாளாக இருந்தீங்க. யார் எது பண்ணாலும் நம்ம எது சொன்னாலும் பண்ணிட்டு வந்தோம். இந்த கோயிலுக்கு போ, அங்கே விளக்கேற்று, எலுமிச்சம்பழம் வையே, அன்னதானம் பண்ணு, எது சொன்னாலும் அவர் ஆடுறாராமான்னு சொன்னதுக்கு நம்மளாம் ஆடிக்கிட்டே இருந்தோம். என்ன பண்ணுறது? பக்தியும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. நாம் இந்த பழைய உலகத்தில் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டோம். மாணவர்களுக்கு தங்களுடைய புத்தியில் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயந்தானே இருக்கும். நல்ல மாணவனுக்கு நீங்களும் நல்ல மாணவன், அதுவும் கடவுளுடைய மாணவன். அப்போ பாபா கொடுக்குற இந்த முக்கியமான விஷயம்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். இது அந்த அளவுக்கு நீங்கள் தாரணை பண்ணணும். ஸோ இதில் முக்கியமான விஷயமே ஆல்ஃபாவை பற்றிய விஷயம்தான், சிவபாபாவை பற்றிய விஷயம்தான். ஸோ யாருக்காவது அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கும்போது முதல்ல அப்பாவை பற்றிய அறிமுகத்தை கொடுங்க. அதுக்கு பிறகு தான் மற்ற ஞானத்தையே கொடுக்கணும். இல்லாட்டினா தேவையில்லாத வெட்டி கேள்வியெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. நம்ம சொல்லணும், கடவுள் எவ்வளோ பெரியவர், நமக்கு தெரியாத அத்தனையும் அவருக்கு தெரியும். ஸோ இப்போ நாங்கள் சொல்ல போகிற ஞானத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க. அதனால் சொல்கிறது கேளுங்க. உங்கள் புத்தியை வச்சுலாம் எதையும் புரிஞ்சிக்க முடியாது, அமைதியாக கேளுங்கன்னு சொல்லுங்கள். சில குழந்தைங்க எழுதுகிறாங்க, பாபா நான் இவருக்கு அறிமுகம் கொடுத்தேன், இவர் கரெக்டாக கீதையின் பகவான் சிவன் எழுதிட்டார் அப்படின்னு பாபாக்கு லெட்டர் எழுதுகிறாங்கம்மா. ஸோ பாபா சொல்கிறார், அது சரி தான், ஆனால் அது அவங்களுடைய புத்தியில் உட்காந்துச்சான்னா உட்காரல. ஒருவேளை அவங்க புத்தியில் இது பதிஞ்சிருந்தா, கடவுள் வந்துட்டாருன்னு அவங்க புரிஞ்சிருந்தா, உடனே என்ன சொல்லுவாங்க, நான் அந்த அப்படிப்பட்ட தந்தையை சந்திக்கணும், நாஸ்தியை அடையணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அந்த மாதிரி உடனே லெட்டர் எழுதுனது கிடையாது. அந்த நம்பிக்கை ஒருத்தருக்கு கூட இல்லை. இந்த ஞானம் நல்லா இருக்குதுன்னு எழுதுகிறாங்க, ஆனால் அப்படிப்பட்ட அற்புதமான தந்தையை பார்க்குறதுக்கு ஓடொழி வர்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. இவ்வளோ நாளாக பிரிஞ்சிருந்தேனே, 5000 வருஷம் பிரிஞ்சிருந்தேனே இல்லையா? கண்ணப்ப நாயனார் அப்படியே அந்த லிங்கத்தை பார்த்தோன்னே அப்படியே உருகிறார். முதல்ல பார்க்குறாரு ஒரு வாழ்க்கையில் லிங்கத்தை, அதுக்கே உருகிறார். அப்போ அந்த கடவுள் அவர் வந்துட்டார் அப்படின்னா ஓடி வரணுமே. 5000 வருஷம் பிரிஞ்சிருக்கிறன்னா பக்தி மார்க்கத்தில் அவரை தேடி தானே அங்கங்கே அலைஞ்சான். இப்போ அவர் நம்மளை உலகத்தின் எஜமானராக்கிறதுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அவரை பார்க்க ஓடோடி வர தேவை இல்லையா? அந்த தைரியம் இருக்கணும் இல்லையா? ஆனால் அப்படி யாருக்கும் அந்த அளவுக்கு நம்பிக்கை வரலை. ஸோ அவங்க போக போக வெளிப்படுவாங்க. கடவுள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, சிவன் தான் அப்பா அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே அவருடையவர் ஆகணுமே. ஸோ அவங்களுடைய புத்தி போட்டு திறக்கிற மாதிரி அழகாக விளக்கம் கொடுங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், உங்களுடைய காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி நினைவில் இருங்க. அதன் மூலம் ஆத்மாவை தூய்மையாக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. எந்த விதமான அசுர காரியமும் பண்ணக்கூடாது. நினைவில் இருக்கிறதுக்கான சார்ட் வைக்கணும், ரொம்ப முக்கியம். மாயா அதுவே வைக்க விட மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கும் நன்மை செய்யணும், நினைவின் மூலமாக மற்றவர்களுக்கும்
பாபா அறிமுகத்துக்கு கொடுத்து நன்மை செய்யணும். நீங்களும் படித்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப அதிபுத்திசாலின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. நினைக்கணும். நினைவின் பலத்தை, யோக பலத்தை அதிகரிச்சுக்கணும். ஏன்னா 2500 வருஷத்துக்கான வருமானம் அலட்சியமாக விட்டுடலாமா? வரதானம் சாக்கார பாபாவை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நம்பர் 1 சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஸோ நம்பர் 1 வர்றதுக்கு ரொம்ப ஈஸியான வழின்னா பிரம்ம பாபாவை மட்டும் பாருங்கள். ஏன்னா அவர் தான் ஆல்ரெடி நம்பர் 1 இல்லையா? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனை அப்படியே ஃபாலோ பண்ணணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பிரம்ம பாபாவை மட்டும் பாருங்கள். எதுக்கு மற்றவங்கள பார்க்குறீங்க? ஸோ பிரம்ம பாபா இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்கிறார்? ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். அதுதான் பாபா போன அடிகள் மீது அடி வைத்து நம்ம நடக்கிறது. ஸோ அதனால் மற்றவர்களை பார்க்காதீங்க. சிவபாபா பாருங்கள், பிரம்மா பாபா பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அதுக்கு நான் பிரம்மா பாபா மாதிரி சம்பூர்ண ஃபரிஸ்தா அப்படின்ற மகா மந்திரத்தை பக்காவாக உறுதிப்படுத்துங்க. உங்கள் மனசில் ஆழமாக பதிவைங்க. நான் ஃபரிஸ்தா, இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா? இறந்து நான் ஃபரிஸ்தாவை மேலே பறந்துட்டுருக்கிறேன். ஃபரிஸ்தானாலே இப்போ கிறிஸ்தவ தர்மத்திலலாம் அவங்க வந்தாங்க, இந்த ஆசையை நிறைவேற்றினாங்க, அந்த வரம் கொடுத்தாங்க சொல்கிறாங்களே, அதுதான் உங்களுடைய வேலையே. அப்போ எல்லைக்குட்பட்ட எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டினா தான் அது முடியும். அப்போ இப்போ இருக்கிற நிலைமைக்கும் பிரம்ம பாபா நிலை ஆகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் முடிஞ்சிடும். நான் சம்பூர்ண ஃபரிஸ்தா அப்படின்றது மைண்டுக்குள்ளே ஆழமாக ஓடிச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? நீங்கள் ஃபரிஸ்தா ஆகுறீங்க அப்படின்னா அறிவியல் சாதனங்கள் அதோடைய வேலையை, உலகத்தை அழிக்கக்கூடிய வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகி தேவதையாகி புது உலகத்தில் அவதரிப்பீங்க தேவதையாக. ஸோ அப்போ சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகிறது அப்படின்னாலே சாக்கார பிரம்ம பாபாவை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம். இல்லை சாக்காரத்தில் பிரம்ம பாபா என்னென்ன பண்ணாருன்னு தெரியும்ல, எவ்வளோ டெஸ்ட் பேப்பரை அமைதியாக எதிர்கொண்டார், அதே மாதிரி நம்ம எதிர்கொள்ளணும், அவ்வளோதான். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன், இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணுறதுனால வரக்கூடிய அந்த சந்தோஷன்ற வெண்ணெய் இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை சக்திசாலியாக மாற்றும். அப்போ கடையிறது, ஞானத்தை கடையிறது, ஞான கடலை கடையிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? சிந்தனை பண்ணுறது. ஸோ சிந்தனை பண்ண சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஞானத்தை சிந்தனை பண்ணால். இதை சிந்தனை பண்ணலான்னு வெளி உலக விஷயத்தை சிந்தனை பண்ணுவீங்க, அது உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். ஸோ அது உங்களை பலகீனமாக ஆக்கும். அதனால் ஞானத்தை மட்டும் சிந்தனை பண்ணுங்கள். ஆனந்தம், அதீந்திரிய சுகத்திலேயே மிதப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையை சக்திசாலியாக மாற்றும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.